ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈச்சங்காடு சிக்னலில் இருக்கோம். இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம வந்து பூந்தமல்லி வரைக்கும் போக போகிறோம். ஸோ இது தாம்பரம் வழியா வண்டலூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்களா, அது வழியா போக போகிறோம். மொத்தம் வந்து 31 கிலோமீட்டர் காட்டுது. இங்கேருந்து 47 நிமிஷம் காட்டுதுங்க கூகுள் மேப்பில். மோட்டோ லாகின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு கேப் விட்டுட்டேன், நடுவில் ஊருக்கு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து சுத்தமாக நம்மளால் பண்ணவே முடியலங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:07 ஆகுதுங்க டைமு. நான் சுத்தமாக வந்து சூரியனே பார்க்க முடியல. ரொம்ப நாள் கழித்து எடுத்தேன். அதாவது 2 வாரம் நான் ஊரில் இல்லை. 2 வாரம் கழித்து ஒன்றுமே பண்ணல. அப்படியே டீகம்ப்ரஸர் போட்டு 2 பம்ப் அடித்து கிக் அடித்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அதே இது ஸ்கூட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன், யமகா ரே ஸ்கூட்ரு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு டிவிஎஸ் ரைடர், அந்த வண்டி வந்து டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திடுவாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், நிறுத்தவே இல்லை. நம்ம வண்டி நேராக போய் பின்னாடி அவங்களோட அந்த நம்பர் பிளேட்டு கீழே அந்த மட்காட் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் இடிச்சிருச்சு நம்ம காடு. அதுக்கப்புறம் அவங்க ஓரமாக நிறுத்தி இறங்கிட்டாங்க, நானும் இறங்கிட்டேன். சரி, ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது காசு கேசு எதிர்பார்க்குறாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க சாரி சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு லேடி ஆக்சுவலாக, ஓட்டும் போது தெரியல, அதுக்கப்புறம் இறங்கி பேசும்போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டாங்க. நானும் சாரின்னு சொல்லிட்டேன். ஏதாவது பண்ணணுமா கேட்டேன், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. ரொம்ப நாளாக இந்த இப்போ நம்ம போகிறோம்ல அந்த பைபாஸ், வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ், அதில் போனோன்னு எனக்கு ஆசை இந்த வண்டியில். எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வண்டியில் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கம்பெனி டீசலில் நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் இந்த வண்டியில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம். இங்கே ரைட்டில் நம்ம திரும்பிடணும். இதாங்க தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸு. செம்ம கூட்டமாக இருக்குது. இது வந்து பொல்யூஷன் செக் பண்ணுற இடம், விக்னேஷ் பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர். சேன அகாடமி ஸ்கூலுங்க அது. இங்கே பின்னாடி இருக்கிறது அடையார் ரிவர். சுத்தமாக தண்ணியே இல்லை. போன வாட்டி வரும்போது ஃபுல்லாக இருந்தது, சுத்தமாக தண்ணி இல்லை. மேபி நாளைக்கு மழை பெஞ்சா ஓரளவுக்கு தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதா என்னன்னு தெரில, முதுகெல்லாம் கொஞ்சம் வலிக்குது, ஷோல்டர்லாம். அவ்வளோதான். இந்த டேர்னிங்கில் சர்வீஸ் ரோடில் போயிட்டு அப்படியே வந்து நம்ம மேலே ஏறிக்கலாம். மேலே ட்ரோன் பறக்க விட்றாங்க பாருங்க. பூந்தமல்லிக்கு இன்னும் 8 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியான ஒரு பைபாஸுங்க.
டோலும் அந்த அளவுக்கு கிடையாது. நீங்கள் தாம்பரம் என்ட்ரி ஆனீங்கன்னா, இப்போ நான் வந்த மாதிரி வந்தீங்கன்னா பூந்தமல்லி வரைக்கும் டோலே கிடையாதுங்க. ஐயோ நல்லாவே மழை தூருதுங்க. நான் வேறு ரெயின் கோட் எதுவுமே எடுத்துட்டு வராமல் வந்தேனே. இந்த ரோடு வந்து மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்பீடே போக மாட்டேங்குது. ஆனால் அந்த ரோட்டில் நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா 80 டச் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 70 மேலே போகிறதுக்கே திணறுது. இந்த மாதிரி ஃப்ளாட் ரோடுனா எனக்கு தெரிஞ்சு 80 தொட்டுருவோம்னு நினைக்கிறேன். போக விட மாட்டேங்கிறாங்களே. எவ்வளோ பெரிய ட்ரெய்லர் பாருங்களேன். பெரிய வண்டிங்க. பின்னாடி ஒரு கார் வர வருது, மேடு வர வருது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு எவ்வளோ மனத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். அது வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். பின்னாடி வர கார்லாம் நிறைய வருது. புது புல்லட் பாருங்களேன், பெட்ரோல் புல்லட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இதை கம்பேர் பண்ணும்போது. அழகாக இருக்குது கிளைமேட்டு. லைட்டாக இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு நல்ல ஒரு இலக்கம். இப்போ தொட்டுறோம் நினைக்கிறேன் 80. டோட்டலே திரும்பி ஏறிடுச்சே மேலே. மழையும் நல்லா தூர ஆரம்பிச்சிச்சு. நல்லா ரேஸ் தான், அட்டிக்கிறோம் தூக்குறோம். இப்போ இந்த மாதிரி குனிஞ்சு டக் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த விண்டையும் வந்து அந்த அளவுக்கு கிளிக்காது. நம்ம உடம்பு பெருசா இருக்கும்போது விண்டை கிளிக்கும், அதனால ஸ்பீட் இன்னும் அதிகமா போகும். 80 தொட்டுருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு முன்னாடியும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 78ன்னு சொல்லலாம் ஸ்பீடு, அது அளவுக்கு போயாச்சு. பூந்தமல்லி இறங்குற இடத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. மேலே பார்க்குறதாங்க பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனு கட்டிட்டாங்க, ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா லிங்க் எல்லாம் வந்து எல்லா இடத்தையும் முடிக்கல. ஆனால் அதுக்குள்ளே ட்ரெயின்லாம் வந்துருச்சு. ட்ரெயின்லாம் வந்து நிற்கிது அழகா. 3 ட்ரெயின் நிற்கிது. நம்ம வந்து எப்படி இறங்கிடணுங்க இதில். என்னமோ ரொம்ப ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக வந்தோம்ல நம்ம 60 to 70, இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப பிக்கப் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த ரோடு 2ஆ பிரியும். நம்ம வந்து அப்படியே லெஃப்டில் போகணும். இந்த லெஃப்டில் போய்க்கணும் நம்ம. நேராக ரைட்டில் இருக்குங்களே பெரிய பில்டிங், அதுதான் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்.
பூந்தமல்லி சென்னையில் இருக்க பெரிய ஐ ஹாஸ்பிட்டலு. அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி போக போகிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பப்பாய்.